அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீலிங் லெவல்ல ஏன் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன் அதை வந்து வேற ஏதாவது மிடில் லெவல்லையோ இல்லைன்னா வந்து பாட்டம் ஆஃப் த ஃப்ளோர்லையோ ஏன் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வரும். இதுக்கான ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த தெரியாதவங்களுக்கான இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? ஸோ வாங்கப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டென்சிட்டினா என்ன? ஸோ டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஓகேங்களா? மாஸுக்கும் வால்யூத்துக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் வால்யூம் அப்படின்னும் போது ஒரு கியூப் கன்சிடர் பண்ணிக்கிங்க. அந்த கியூப் அப்படின்றது தட் இஸ் அ வால்யூம். அதில் எவ்வளவு தூரம் வந்து அந்த பொருளோட மாஸ் இருக்கு, அதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் டென்சிட்டி. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம். ஸோ நம்ம ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ல ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவோம். என்ன பேசுவோம்? ஒன்று வந்து ஹாட் ஏர், இன்னொன்று வந்து கோல்ட் ஏர். கரெக்டுங்களா? ஸோ ஹாட் ஏரை வந்து நம்ம சில டைம்ஸ் ட்ரை ஏர்னு சொல்லுவோம். கோல்ட் ஏரை வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஏர் அப்படின்னு கூட சில இடத்துல வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஏரையும் கம்பேர் பண்ணும்போது எதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட் ஏரோடைய டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகே. கோல்ட் ஏரோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கோல்ட் ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் வந்து அந்த ஏரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதால அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ ட்ரை ஏர் ஐ மீன் ஹாட் ஏரில் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஹாட் ஏர் கம்ப்ளீட்லி இஸ் ட்ரை ஏர். ஸோ அதனால் இப்போ ரெண்டு ஏருமே ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூமில் ரெண்டு ஏருமே வந்து இருந்துச்சு அப்படின்னா கோல்ட் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து செட்டில் ஆகும். கீழே வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணும். ஹாட் ஏர் வந்து எப்பவுமே சீலிங் லெவலில் செட்டில் வந்து நோக்கி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ரைசஸ், ஹாட் ஏர் ரைசஸ் அண்ட் கோல்ட் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் டவுன். ஓகே. நீ செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதனால் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டென்சிட்டி. ஸோ வந்து கோல்ட் ஏர் வந்து டென்சிட்டி வந்து லெஸ் டென்ஸ்னுவாங்க. சாரி, கோல்ட் ஏர் வந்து ஹை டென்ஸ்னுவாங்க. ஹாட் ஏர் வந்து லெஸ் டென்ஸ்னுவாங்க. ஸோ லெஸ் டென்ஸ் அப்படின்றதால தான் அது மேலே இருக்குது, ஹை டென்ஸ்ன்றதால தான் அது கீழே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த கோல்ட் ஏர் ஹாட் ஏரோட அந்த டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த ரூம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சீலிங் லெவலுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாட்டாக தான் இருக்கும். கீழ் லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அதான் சொன்னல, கோல்ட் ஏர் வந்து ரொம்ப வந்து கீழே தான் வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஹாட் ஏர் எப்பவுமே வந்து ரூமில் ஜென்ரேஷன் ஆகிற எல்லா ஹாட் ஏருமே டாப் சீலிங் லெவலில் தான் இருக்கும். அதனால தான் ஒரு சில டைமில் சம்மர் டேயில் நம்மளுக்கு ஈவன் தோ ஃபேன் நம்மளால் வந்து போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து சீலிங்கில் இருக்கிற அந்த ஹாட் ஏரை தான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி ரொட்டேட் பண்ணி திருப்பி கீழே வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து ஒரு நல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப சம்மர் டைமில் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய யூனிட் வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகணும் அப்படின்னா ஹாட் ஏரை பேஸ் பண்ணி ரன் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ ஹாட் ஏர் பேஸ் பண்ணி ரன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஹாட் ஏர் வந்து லொக்கேட் ஆகிற இடம் வந்து சீலிங் தான். ஸோ அப்போ சீலிங்கில் இந்த ஆர்டிடி சென்சார், அதாவது நம்மளுடைய PT100 இல்லை PT1000 சென்சார். பிடினா உங்களுக்கு தெரியும், நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். PT100, PT1000, ஆர்டிடினா என்ன, இதை பற்றிலாம் வந்து ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த சென்சாரை வந்து நம்ம வந்து மேலே வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எந்த யூனிட் இருந்தாலும் சரி ரன் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ எதனால் நம்ம வந்து சீலிங்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாட் ஏரை பேஸ் பண்ணி உங்கள் யூனிட் வந்து ரன் ஆகணும். அந்த ஹாட் ஏர் எங்கே அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா சீலிங் லெவலில் அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால தான் சென்சார்ஸை நம்ம எப்பவுமே சீலிங் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.